ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்ட்டில் லக்கி பிளாக் டியூயல் வார்னு ஒரு கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேமை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க கைஸ். இந்த லக்கி பிளாக் டியூயல் வார்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு டைம் இருப்போம், ஆப்போனண்ட் இன்னொரு சைடு இருப்பாங்க கைஸ். ஒரு மேப்பில் லக்கி பிளாக்ஸ் ரேண்டமாக ஸ்பான் ஆகும். அந்த ரேண்டமான லக்கி பிளாக்ஸ் உடச்சு நம்மளுக்கு அன்லக்கியாகவும் நடக்கும், லக்கியாகவும் நடக்கும் கைஸ். அந்த பவர் எடுத்துகிட்டு போய் ஆப்போனண்ட் அடித்து ஒன்று வாய்டுக்குள்ளேயோ இல்லை அவனை சாகடிச்சிட்டோம்னா நம்ம தான் கைஸ் வின்னர். ஓகே, இந்த மேப்பில் இந்த லக்கி பிளாக் ரேண்டமான ஐட்டம் கிடைக்கும் கைஸ். பிளாக் லக்கி பிளாக்கில் பிளாக் மட்டும் கிடைக்கும், ஃபுட் லக்கி பிளாக்கில் ஃபுட் மட்டும் கிடைக்கும். அதாவது ரெட்டில் பிளாக்கு, க்ரீனில் ஃபுட்டு. ஓகே, நம்ம சென்டரை போயிடலாங்க. சென்டரில் டைமண்ட் லக்கி பிளாக் இருக்கும். அந்த லக்கி பிளாக்கில் ஒன்லி நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் லைக் ஆர்மர், டூல்ஸு, வெப்பன்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, இதில் அவன் லெஃப்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன், அதனால் இவன் வாந்த கேம் வந்துருச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேப்பில் போய் பார்ப்போம் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் மேப் லோட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம நீங்கள் இந்த கேமில் ஜெயிக்கணும்னா ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம என்ன பண்ணணும்னா சென்டருக்கு போய் இந்த டைமண்ட் பிளாக்கெலாம் நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை ஆப்போனண்ட் இந்த டைமண்ட் பிளாக் எடுத்துட்டானா அவனுக்கு தான் ஹை வின் ரேட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே ஃபுட்டி லக்கி அந்த பிளாக் லக்கி பிளாக்கி உடச்சிட்டு டேரெக்டாக போயிடணும் கைஸ். இவனும் லெஃப்ட் ஆகிட்டான், ஏன்னு தெரியல, தொடர்ந்து லெஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க கைஸ். ஓகே, இதில் கண்டிப்பாக இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா 2 டைம் இந்த மாதிரி லெஃப்ட் ஆகிட்டே போயிட்டாங்க. இதை உடச்சிட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிளாக் உடச்சிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஃபுட்டையும் பிளாக்கையும் உடச்சிட்டு நம்ம இங்கே போயிடலாம் கைஸ். ஆமாம், ஒரு சில டைம் மட்டும் இங்கே நீங்கள் நார்மல் லக்கி பிளாக்லேயே ஒரு சில ஐட்டம்ஸ் கிடைக்கும் கைஸ். இப்போ எனக்கு கிடச்சதுக்கு காட் ஆக்ஸு. இது அந்த பவர் இந்த ஒரு மோடில் மட்டும் சரியில்லை கைஸ். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கில் எடுக்கும் போதும் உங்களுக்கு பவர் +1 ஆகும். அதுவே ஒரு வேளை நீங்கள் அந்த 30 செகண்டில் கில்லே எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மைனஸில் போகும் கைஸ். இது என்னது ஓபியான பவர் வந்தாலும் நம்மளுக்கு ஆப்போனண்ட் ஒரே ஒருத்தன் தான், அவனை கில் பண்ணால் மட்டும்தான் பவர் ஏறும். அவனை கில் பண்ணியாச்சுன்னா நமக்கு பவர் ஏறது பிரயோஜனமே இல்லை. இப்போ ஆப்போனண்ட்டே வந்துட்டாங்க கைஸ், நம்ம வேஸ்ட்டு தான், தோத்துட்டோம் நினச்சேன். ஏன்னா நம்ம இங்கே இது மற்ற பிளாக்கில் உடச்சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் கைஸ். நார்மல் லக்கி பிளாக்லேயே ஓபியான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காதுன்னா அதெல்லாம் ரொம்ப ரேரு. ஆனால் நம்ம டைமண்டுக்கு போயிட்டோம்னா சேஃபு. முடிஞ்ச அளவுக்கு இப்போ டைமண்டுக்கு ஃபாஸ்ட்டாக போவோம் கைஸ். ஆப்போனண்ட் டைமண்ட்கிட்ட போயிட்டோம்னா நம்மளுக்கு டேஞ்சர் தான். இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் கிடைக்கிது. இங்கே உடச்சிட்டு நம்ம டேரெக்டாக போயிடலாம் நினைக்கிறேன். ஸ்வாடு கிடச்சிருச்சு. ஓகே, ஒரு ட்ரில் மிஷின் கிடச்சிருக்கு. இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உடச்சிட்டே போகுது கைஸ். அடுத்து ஒரு ட்ரில் மிஷின் தான். ஓகே, நம்ம இது பிளாக் லக்கி பிளாக் உடச்சிட்டு சென்டருக்கு போய் டைமண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பி இதே மேக்மா பிளாக்கு. ஓகே, எடுக்காம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கெல்ப்பு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அவன் வந்துட்டான் கைஸ். தோற்றுறோம், இந்த டைம் நம்ம தோற்றுறோம் கன்ஃபார்மாக. இங்கே வேறு அவனுக்கு ஐஸ் வாண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பவர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. இதோட பவர் என்னென்னா ஐஸு இது மாதிரி பிரிட்ஜு மாதிரி கட்டிகிட்டு வரும், படிக்கட்டு மாதிரி ஸ்டேர்ஸ். ஓகே, கண்டிப்பாக தோற்றுறோன்னு தெரிஞ்சும் சண்டைக்கு இவனை உடச்சாது கீழே தள்ளி விட பார்ப்போம். ஓகே, அவன் உஷாராயிட்டான்னு நினைக்கிறேன். தப்பிச்சு ஓடிடுவான் இப்போ எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா, ஓடிட்டான். அவன் ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் நாங்கள் 2 பேரும் அமுத்துனதுனால திருப்பியும் எங்கள் 2 பேர்த்துக்கு போன மேட்ச்சில் அவனுக்கு எனக்குமே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நார்மல் லக்கி பிளாக்கே தான் உடச்சு பார்ப்போம். அவன் டைமண்ட் உடச்சிட்டான். நம்ம இந்த ஐலாண்டில் இருக்க லக்கி பிளாக்லேயே ஏதாவது ஓபியாக கிடச்சா நம்ம அடிக்க பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் கிடைக்கிது. ஏதோ பிளாக்கு என்னது மேஜிக்கல் பிளாக் ஐஸ். இது ஒவ்வொரு 15 செகண்டுக்கும் நம்ம கையிலேயே வந்துடும். அதாவது நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் இந்த பிளாக் கீழே இருக்க பிளாக் ஒன்று மறைஞ்சு 15 செகண்டுக்கு வரையும் நமக்கு கையில் ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா 8, 9 இருக்கும். திடீர்னு 10, 15 ஆயிரும் கைஸ். நமக்கு 15 பிளாக் கொடுக்குறாங்க. 15 செகண்டுக்கு வரையும் அது மறைஞ்சு நம்ம கைக்கே வந்துடுது. அதனால் நல்ல ஐட்டம் தான். வச்சிட்டாங்க ஐஸ், போச்சு. இந்த பிளாக் இருந்திருந்தால் கூட தப்பிச்சிருப்பேன் போல். இந்த பிளாக் இல்லாதனால தான் இப்போ தோத்துட்டேன். இப்போயாவது வேறு எவன்ட்டாவது கனெக்ட் பண்ணுங்க அடி. அவன் தான் என்னை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் இப்போ. ஆனால் இவன் ரொம்ப ப்ரோ பிளேயர் நினைக்கிறேன். நான் ஒரு 2-3 மேட்ச் விளாண்டுருக்கேன், அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் கைஸ். பிளாக் அடிச்சிச்சு சென்டருக்கு போகிறது தான் நல்லது. இந்த டைம் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம ஈஸியாக அடிச்சிடுவாங்க. அப்படியே ஒரு ஜம்பை போட்டு இங்கே ஒரு பிளாக்கை போட்டு அங்கே போயிடலாம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டைமண்ட் பிளாக்கில் என்ன கிடச்சிருக்கு? ஓகே, ஃபயர் வேண்டை கிடச்சிருக்கு கைஸ். சூப்பராக விழுந்தேன். என்னடா ஃபயர் வேண்டு கிடச்சி நல்லா போகுதுன்னு பார்த்தேன், சந்தில் போய் விழுந்துட்டேன். சூப்பர். அடுத்த மேட்ச்சில் அதே மேப் தான் வந்திருக்கு. இந்த மேப்பில் கொஞ்சம் அங்கங்கே கேப்பாக இருக்குது கைஸ், பார்த்து போங்க. இந்த மேப் வந்துச்சுன்னா பார்க்காம நான் 2-3 டைம் விழுந்துட்டேன். ஓகே, இது என்ன ஃபுட்டு பிளாக்லாம் உடச்சிட்டு முன்னாடி போவோம். பொந்துக்குள்ளே வந்துடாத சிஸ்டம்ஸு. ஓகே, யாரும் டைமண்ட் எடுக்கல. டைமண்டு இது என்னது, என்ன வேண்டு, ஃப்ரோஸ்ட் பார்த்து வேண்டு. நம்ம ஆப்போனண்ட் ஒருத்தனை கிடச்சதில் இது யூஸ் பண்ணி மேலே போயிடலாம். சரி, சூப்பர். நல்ல வேலை ஈஸியாக மேலே போகிறதுக்கு ஒரு வழி உண்டாக்கியாச்சு.
இங்கேருந்து நம்மகிட்ட இருக்க பிளாக்கை போட்டு போயிடலாம், இல்லை ஜம்பே பண்ணிடலாம் கைஸ். அவனே தான்டா இதே அப்படின்னு தான் வந்து சாகடிக்கிறான். அவ்வளோதான், செத்துட்டோம். என்னத்துக்கு அவன் அடிச்சிருக்கலாம், ஏன் அடிக்காமல் இருக்கான்னு தெரில. மெதுவாக அடிச்சிட்டு இருக்கான். போச்சு, அவனுக்கு ஹீலிங் பவர் கிடச்சிருச்சு கைஸ். ஓகே, அவன் பொழக்கிறான். இவன் ஒருத்தனே தான் நம்மளுக்கு திருப்பி திருப்பி வரான், ஏனே தெரில. நம்மளோட அவ்வளோ அன்லக்கியாக நம்ம அன்லக்கின்றதை விட எனக்கு தெரிஞ்சு நானும் அவனும் ஒரே நேரத்தில் டை ஆகி அந்த பிளே கேம் தோறதுனால தான் ஒரே இதாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் என்னை வச்சு சாகடிக்கலாம் நினச்சிட்டாங்க. கீழே போய் டைமண்ட்ஸ் வர இடத்துல வந்து போட்டான். ஓகே, அடுத்த கேம். இப்போயாவது வேறு எவனாவது கொடுக்கடா, அவனே வந்துட்டுருக்கானே. ஓகே, இந்த டைம் வேறு பிளேயர் இருப்பான்னு நினைக்கிறேன். வேறு பிளேயர் இருந்தால் தாங்க நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்றதை தீர்மானிக்க முடியும். டப்புன்னு உடச்சி இந்த டைம் அவனுக்கு முன்னாடி சென்டருக்கு போகிறோம். ஒரு வேளை அவனாக இருந்தால். ஓகே, பிளாக் எடுத்தாச்சு, முன்னாடி போகிறோம். சாப்பாடு தேவையில்ல கைஸ், அப்படின்னு ஒளிஞ்சா போய் சாப்பிட்டு ஹெல்த் ஏற்ற போகிறோம். ஒரு வேளை 2 or 3 பிளேயர்ஸ்னால் தேவைப்படும். அவ்வளோதான், டைமண்ட் பிளாக் நம்மளுக்கு. அயன் பூட்ஸு வந்துட்டான். இவன் வேறு விடவே மாட்டான் கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. அவன் எல்லா டைமண்ட் பிளாக் எடுத்துட்டான். ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸா இல்லை ட்ரில்லு, அதுக்குள்ளே விழுந்திருந்தா கூட அவன் செத்துருப்பான் கைஸ். இந்த டைமும் நம்ம டை தான் கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. அவன்ட்டு அடி வாங்கி சாததுக்கு நம்மளே விழுந்துடலாம். ஓகே, அடுத்த மேட்ச்சு. அடுத்தாவது ஏதாவது ஒரு நல்ல பிளேயர் மெதுவாக வெயிட் பண்ணி கூட டச் ஆகணும். ஆனால் வந்து அவன்கிட்ட மட்டும் போகவே கூடாது, ஏன்னா அவ்வளோ ப்ரோவாக இருக்கான். ஓகே, இந்த டைம் வேறு பிளேயர் நினைக்கிறேன், ஏன்னா மெதுவாக தான் தொட்டிருக்கேன். ஓகே, ஸ்பான் ஆகிடுச்சு. டக்குன்னு பிளாக் உடைக்கிறோம், முன்னாடி போகிறோம். ஃபுட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹனி. இது ஹனி போர்ஷன், அதை குடித்தோன்னா நமக்கு ஃபுட் ஏறும் போல். ஓகே, வந்தாச்சு. ஒரு ஜம்பை போட்டு டைமண்ட் பிளாக்கை மட்டும் எடுக்கிறது நம்ம கான்சென்ட்ரேஷனாக வைப்போம், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அவனே சென்டருக்கு வரலன்னு நினைக்கிறேன். இந்த பூட்ஸ் எல்லாம் வந்தால் வேஸ்ட்டு கைஸ். ஓகே, என்ன கிடைக்குது? டைமண்ட் ஸ்வாடு, பிரச்சனையே இல்லை, ஈஸி வின்னு. இதில் கூட தோற்றுனா நான் ஒரு நூபு. இதில் என்ன கிடச்சிருக்கு? கோல்டன் கேரட்டை தூக்கி போடுது கைஸ். அது அந்த வாய்டுக்குள்ளே போய் விழுகிறதுனால என்னமோ தூக்கி போட்டிருக்கேன். என்னென்னு நானும் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தா 1 2 இங்கே வந்து விழுந்ததுக்கப்புறம் தான் கைஸ் தெரியுது. ஓகே, நம்மளுக்கு ஒரு 8 7. சீக்கிரம் டிசால்விங் டைமண்ட்ஸ்னால் ஒரே டக்குன்னு கிராஃப்ட் பண்ணும் போல் டைமண்ட் வச்சு. நான் வைக்கிறதுக்குள்ளே அது மறைஞ்சே போச்சு. ஜஸ்ட் நான் அது வந்தோடனே கிராஃப்ட் பண்ணுறதுக்கு கிராஃப்டிங் டேபிள்லாம் கொடுத்துறாங்க. நான் படிக்காமல் விட்டதுனால போச்சு. டிஎன்டி பிளாக் வச்சு போடலாமா இல்லை 10 வச்சுருவானான்னு தெரியலையே. நம்மளுக்கு ஒரு பிக்கேக்ஸ் கிடச்சுன்னா இங்கே இருக்க டைமண்ட் பிளாக்கை உடச்சி என்ன செய்யுது? வேஸ்ட்டு தானோ. 6 மாதிரி செஞ்சிடலாம். என்னமோ ஒன்று கிடச்சிது, என்னமோ ஒன்று ஆக்சரட்டாக என்னமோ ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன். இதை பவர் யூஸும் பண்ண முடியல, பார்த்துட்டேன். இது வந்து ஸ்லைம் வேண்டே, நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணால் ஒரு ஸ்லைம் மாப் மட்டும் அவன்கிட்ட போய் அடிக்கும். அந்த ஸ்லைம் மாப் அவனை மட்டும் அடிக்குது, நம்மளையும் சேர்த்து அடிக்கும். ஓகே, நம்மளுக்கு பவுலாம் கிடச்சிருக்கு. அவனை வேற விடக்கூடாது. நான் வேறு சும்மா ஓகே ஷல்கர் வந்து ஒரு செகண்ட் பயந்துட்டு அவன் தான் அடிக்கிறான்ட்டு. ஒரு ஸ்லைமை போட்டோம்னா அங்கேருந்து கீழே போய் அவன் விழுந்துருவான். கரெக்டாக அவன்கிட்ட போடணும் கைஸ். லெவிடேஷன் முடிய போகுது, கீழே ஒன்று தரலாம் ஃபஸ்ட்டு. எங்கே இருக்கான் அவன்? டிஎன்டி பிளாக்கை வச்சு அவன் வேறு அடிச்சிட்டானா வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் அவன் தொட்டாலே உடஞ்சி போயிடும் டிஎன்டி பிளாக்கு. அடிப்போம் டைமண்ட் ஸ்வாட் இருக்குது. வாடா அவன் வெறுகையில் தான் அடிக்கிறான் டைமண்ட் ஸ்வாட் வச்சு. ஓகே, அவன் பறக்கிறான். இது என்னென்னு தெரில கைஸ். லக் ஆஃப் த சி 1ன்னு ஏதோ ஒரு என்சான்மெண்ட் கூட இருக்குது, என்னென்னு தெரில. இது ரொம்ப ரேஞ்சு போக மாட்டேங்குது. அவன் அங்கே போய் சேஃபாக லேண்ட் ஆகிட்டான். கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம், ஏன்னா நம்மகிட்ட தான் ஓபியான ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் கூட தோற்றோம்னா செம்ம நூப்பு நம்ம. என்னடா தோற்று எங்க? அது இந்த செஸ்ட்டு போட்டுருக்குது, ட்ராப் செஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், வெடிச்சிருச்சு. ஓகே, அடுத்த ரவுண்ட்லேயாவது நல்லதாக கிடையாதுன்னு பார்ப்போம். போன ரவுண்டில் பார்த்தோன்னா ட்ராப் செஸ்ட் ஓப்பன் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ப்ரெட்டு கிடச்சிருக்கு. ஓகே, கிளாஸு. ஓகே நல்லா தான் கிடச்சிருக்கு. சென்டரில் போகணுன்னு பார்த்தா அப்படியே சைடில் விழுந்துட்டேன். எப்போ போல தான். இந்த மேப்பில் வந்தால் தாங்க 2 3 டைம் விழுந்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் விழுந்த இடத்துலேயே விழுக்கிறேன். ஒரு பிளாக் வச்சு போகணுன்னு அது ஒர்க்காக மாட்டேங்குது, என்னன்னே தெரியல கைஸ். மறந்துடுறேன் அதை, ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல்லாக போட்ட மாதிரியே இருக்கா, அதனால தான் மறந்துடுறேன். ஓகே, நம்ம பிளாக் உடச்சிட்டு சென்டர் போவோம் இந்த டைம். அது இதிலலாம் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த மேப் வந்தால் மட்டும்தான் லூஸ் மாதிரி கீழே விழுந்துட்டுருக்கேன். அது ஒரு டைம் 2 டைமா 4 5 டைம் விழுந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஒரு ஜம்பை போட்டு சென்டர் போயிடலாம். போகிற வழியில் எல்லாத்தையும் உடச்சிட்டு போகலாமா வேண்டாமான்னு தெரில கைஸ். ஃபஸ்ட்டு டைமண்டே உடச்சிடலாம்.
ஓகே டைமண்ட் ஸ்வாடு. இந்த டைமும் டைமண்ட் ஸ்வாடு கிடச்சிருக்கு. போன டைம் அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணால் தான் செத்தேன். இந்த டைம் செத்தனா வேஸ்ட்டு. ஆரோலாம் வேஸ்ட்டு தான். ஆனால் டைமண்ட் லக்கி பிளாக்கில் அன்லக்கியாக நடக்காமல் இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே அவன் வந்துட்டானா? வரல, அவன் இடத்துல இருந்து வரல. சரியா ஜஸ்ட் மிஸ், பயந்துட்டேன். ஓகே பிக்காக்ஸ் கிடச்சிருக்கு. அங்கேருந்து சொல்கிறான். நம்மக்கிட்டே பவு இருக்குது, அது வித் என்சான்மெண்ட்டு. மூணு ஷட்டெல்லாம் போகாதா? நார்மல் பவு தான் கிடச்சிருக்கு. என்சான்மெண்ட் பவுலாம் கிடைக்கும் கைஸ். அதெல்லாம் கிடச்சதுன்னா ஓபி. எப்படி இருக்கும்னா அதை சுட்டோம்னா ஃபயராக போகும், இல்லைனா இன்னொன்று சுட்டோம்னா பவு போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டியாக. அந்த மாதிரி பவுலாக இருக்குது கைஸ். ஓகே இது வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு விக்ட்ரிங்க இந்த கேம் விளையாண்டதுலேருந்து. எப்போயாவது ஜெயிச்சுமே. ஓகே இவ்வளோ நேரம் விளையாண்டதுக்கு அட்லீஸ்ட் ஒரு விக்ட்ரியாவது கிடச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவனும் நம்மளை மாதிரி தான் அந்த சந்தில் போய் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இன்னொரு டைம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.